ஈரோடு நசீனூர் ரோடு சம்பத் நகரில் பல மடங்கு விலையில் 24 மணி நேரமும் மது விற்பனை. அதிரடி எஸ்பி கடைக்கன் பார்வைப்படுமா? ஈரோடு மாவட்டம் முழுவதும் எஸ்பி ஜவஹர் அவர்களின் கடும் அதிரடி நடவடிக்கையால் பல்வேறு சட்டவிரோதமான தொழில்கள் ஈரோடு மாவட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டது. குறிப்பாக விபச்சாரம், மசாஜ் சென்டர், குட்கா, ஆன்ஸ், கஞ்சா போதைப்பொருள் விற்பனை, 3 நம்பர் லாட்டரி போன்ற சட்டவிரோதமான நபர்கள் அண்டை மாவட்டத்திற்கு ஓடிவிட்டார்கள். ஆனால் ஈரோடு நசீனூர் ரோடு சம்பத் நகர் அரசு மதுபான கடையில் பல மடங்கு விலையில் 24 மணி நேரமும் மது பிரியர்களுக்கு மது சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து விதமான மதுபானங்களும் விருப்பப்படி வாங்கிக் கொள்ளலாம். குடிமகன்களுக்கு சலுகையாக தண்ணீர், டம்ளர், சைடிஷ் உடன் விற்கப்படுகிறது. வெளி மாநில மது குறைந்த விலையில் வாங்கி விற்பதற்காக கூறப்படுகிறது. ரெகுலர் வாடிக்கையாளர்களுக்கு குட்கா, சிகரெட்டும் கைமாறுகிறது. அதிகாலை முதலே சமூக விரோத செயலில் ஈடுபடும் நபர்கள் இங்கு ஒன்று கூடி மதுபானம் அருந்தி ரிலாக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பகுதி பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். இது போன்ற நபர்களால் அவ்வப்போது அப்பகுதியில் கைகலப்பும் வாக்குவாதமும் நடைபெறுகிறது என்றும் பள்ளி செல்லும் மாணவிகள் அச்சுறுத்தும் வகையில் நடமாறுகிறார்கள் என்றும் பொதுமக்கள் கடந்து செல்ல அச்சப்படுவதாகவும் ஆண்களே மிரட்டி செல்போன் பணத்தை பறிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். அனைத்திலும் அதிரடி காட்டும் எஸ்பி ஜவஹர் மது பிரியர்கள் கடுமையான உழைப்புக்கு இடையில் உடல் வலியை ரிலாக்ஸ் செய்ய மது அருந்த வேண்டும் என்று அமைச்சர் முத்துசாமி விருப்பத்திற்காக இந்த அரசு மதுபான கடையை கண்டு கொள்ளாமல் இருக்கிறாரா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இதுபோன்று 24 மணி நேரமும் மது கிடைக்கும் பொழுது கூலி தொழிலாளர்கள் அதிகாலை மது அருந்திவிட்டு பணிக்கு செல்லாமல் சோம்பேறி ஆகிவிடுகிறார்கள். பணம் நெருக்கடி ஏற்படும் போது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பல்வேறு முறை மாவட்ட ஆட்சியர், தமிழக முதல்வருக்கு பலமுறை மனுக்கள் அனுப்பியும் எந்தவித பயனும் இல்லை. நேர்மையான எஸ்பி ஜவஹர் அவர்கள் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று உறுதியாக அப்பகுதி பொதுமக்கள் நம்புகிறார்கள்.